அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 126, 127 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை எல்லாம் போட்டு முடிச்சிருப்பாங்க. கடைசியாக வந்து ஆன்செஸ்டர் வந்திருப்பார். இப்போது லின்ஃபங் போய் கேட்குறான், என்னங்க கீழே இறங்கி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அவர் சொல்கிறார், ஆமாப்பா 200 வருஷமாக கத்தி வேணுன்றதுக்காக அங்கேயே இருந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நம்மளோட செக்டார் வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மேலே கத்தியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. மனுஷன் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. நம்மளது ஒரு ஸ்வாட் பேஸ்டு செக்டாரு, ஒருத்தன் கிட்ட கூட கத்தி இல்லையே அப்படிங்கிறாரு. கத்தி எங்கே இருக்கும், அதான் இவன் பிடிங்கி வச்சிருக்கானே. உடனே என்ன பண்ணுறான், பிடிங்கி வச்ச கத்தி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறான். எல்லார் கையும் கத்தி போய் சேருதுப்பா. அதான் ஆன்செஸ்டர் சொல்கிறாரு, பரவாயில்லடா நீ வந்து அந்த டிவைன் ஸ்வாடை நல்லாவே யூஸ் பண்ண அப்படிங்கிறாரு. அதான் லின்ஃபங் சொல்கிறான், அட நீங்கள் வேற, அந்த டிவைன் ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாம். இவன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதுனால அதோடைய பவர் வந்து முழுசாக யூஸ் பண்ண முடியல. இப்போ இந்த சைடில் மாஸ்டர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிடா, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆன்செஸ்டர் எங்கேருந்து திடீர்னு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்க, இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன், மனுஷன் ஒரு 200 வருஷமாக வந்து தனியாக இருந்தாராம் செக்லூஷனில். ஆனால் அந்த மனுஷன் உயிரோடு இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இவர் பார்க்குறாரு ஆன்செஸ்டர், சரி இவங்களுக்குலாம் என்ன தண்டனை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் லின்ஃபங் சொல்கிறான், இங்கே நடந்த பிரச்சனை வந்து என்னால் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து என்னால் முடிவு எடுக்க முடியாது, நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதான் அவர் பார்க்குறாரு, அப்போ எல்லாரையும் முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறாரு. இவன் பார்க்குறான், ஏங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்ருங்க, இங்கே பாருங்கள் நான் வந்து டிராகன் கிளானை சேர்ந்தவன், ஸ்பிரிட் டொமைன்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறான். சரி ஸ்பிரிட் டொமைன்லேருந்து வந்தால் என்னன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அவனுக்கு. மற்ற 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு சரியான அடி, பிடிச்சி எல்லாரையும் ஜெயிலில் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வாங்கடா அப்படிங்கிறாரு. இப்போது மற்ற 3 பேர் இருக்காங்களா, அவங்க வந்து பேசுகிறாங்க, ஏய்யா ஒரு நிமிஷம் இறையா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னு கேட்டால், இல்லை இவங்கெல்லாம் ஸ்பிரிட் டொமைன்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா மனுஷனுக்கு கோவம் வந்துச்சு. வந்திருந்தா என்ன, அங்கேருந்து வந்தால் என்னுடைய செக்டாரை வந்து அவனுங்க கிண்டல் பண்ணுவானுங்க, இந்த மாதிரி புள்ளி பண்ணுவானுங்க, நான் வந்து சும்மா இருக்கணுமா அப்படிங்கிறாரு. இல்லைங்க நாளைக்கு யாரா சண்டைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, வரட்டும் சண்டைக்கு வந்தால் வரட்டும் யா, அவங்களாம் பார்த்து பயந்தா வேலைக்கு ஆகுமா, எவன் வேணா வந்து என் செக்டாரை வந்து புள்ளி பண்ணுவானா, இந்த மாதிரி சண்டைனா சண்டை தான், வந்தால் வரட்டும் ஒழுங்கு முறையாக உள்ளுக்குள்ளே வா அப்படிங்கிறாரு. இவனுங்களால் எதிர்த்து பேச முடியல. இன்னொரு சைடில் இந்த டிராகன் கிளான் ஆன்செஸ்டர் அவரை காட்டுறாங்க. அவரோட ஸ்பிரிட் பாடியை தான் இவன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் இல்லையா. அந்த மனுஷன் யோசிக்கிறான், 18 வயசு தான் ஆகுது, 2 ஸ்வாட் அப்படிங்கிறத வேறு வச்சுருக்கான். இவனை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான் மனுஷன். அங்கே இருக்க ஒருத்தனை கூப்பிட்டுட்டு முதல்ல இவங்க அப்பா பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறமா இவனை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்கிறான். எப்படியாவது இவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவன்கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான்ப்பா. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குற படலம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரின்ஸ் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அவனை விசாரிக்கிறாங்க. அதான் லின்ஃபங் என்ன சொல்கிறானா, யோ நான் மட்டும் அன்றைக்கி வரல அப்படின்னா அந்த டிராகன் வந்து மொத்த சிட்டியை வந்து அழிச்சிருக்கோம், உங்களெல்லாம் காப்பாற்றினதுக்கு இப்படி தான் நீ நன்றி சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க நான் வேணுனே பண்ணல, அவனுங்க என்னை மிரட்டி உயிர் பயம்லாம் காட்டி கூட்டிகிட்டு வந்தானுங்க, எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொன்னாலும் இங்கே இருக்கவங்க கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. அதான் ஆன்செஸ்டர் சொல்கிறார், இங்கே பேர் உனக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன், ஒன்று உன்னோட கல்டிவேஷன் மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிவிடு, அப்படி இல்லைனா 3 வருஷம் ஜெயிலுக்கு போ அப்படிங்கிறாரு. இவங்க பார்க்குறாங்க, ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, உன்னை நான் கொல்லாமல் விட்டதே பெரும் கருணை, இப்போ நீ முடிவு பண்ண போறியா இல்லை நான் முடிவு பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவனுங்க அப்படியே பார்க்குறானுங்க, நான் 3 வருஷம் ஜெயிலுக்கே போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறானுங்க. தூக்கி போடுங்கடா ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விடலை அவர். அடுத்த 3 ஆன்செஸ்டர் இந்த 3 பேரையும் கூப்பிட்டு வந்து நடு சபையில் நிற்க வச்சு அவர் என்கொயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, அதாவது இவங்களோட பெஸ்ட்டை வந்து இவங்க ட்ரை பண்ணாங்களாம், ஆனால் வந்தவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தான், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நாங்கள் செஞ்சது எல்லாமே நம்ம செக்டாரோட நல்லதுக்கு தான் அப்படின்னு பேசுகிறாங்க. அவருக்கு சரியான கோவம் வந்துச்சுங்க. அவனே கேட்குறாரு, எது செக்டாரோட நல்லதுக்கா, ஏண்டா நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டோட உயிரை கூட பணைய வச்சிங்க, கேட்டால் செக்டாரோட நல்லதுக்கு பண்ண அப்படின்னு கதை விடுறியா நீ. இங்கே இருந்ததில் 2 பேர் மட்டும்தான் அவங்க உயிரை கொடுத்து வந்து போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்கள வந்து கை காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட செக்டாரை நீ வந்து டிஃபெண்ட் பண்ணவே கிடையாது, அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து இந்த மாதிரி எல்டர்ஸாக இருக்கீங்க, இன்னிலேருந்து சுப்ரீம் எல்டர்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்டை நான் கேன்சல் பண்ணுறேன், நீங்கள் 3 பேருமே சுப்ரீம் எல்டர்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் வின் கிளிஃப்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து இவங்க 3 வருஷம் போய் இருக்கணுமா. இவனுங்க வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் அவர் முறைச்ச முறையில் இவனுங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்வாட் கல்டிவேட்டர்ஸ், உங்களோட மைண்ட் அண்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி இருக்கணும், ஒரு பிரச்சனை வருது அப்படின்ன உடனே பின் வாங்கி ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எப்படி நீங்களாம் வந்து கல்டிவேட்டர்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நடந்த விஷயம் வந்து ஃபார்பிடன், யாருமே வந்து இதை பற்றி வெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, அதான்ப்பா லின்ஃபங் வந்து ஹோலி ஸ்வாட் எடுத்தான்ல அதை பற்றி தான் அப்படிங்கிறாரு.
இது ஒருத்தன் யோசிக்கிறான், ஹோலி ஸ்வாடா, அவன் டிவைன் ஸ்வாட் தானே வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. அதான் மனுஷன் மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவன் வச்சிருக்கிறது ஹோலி ஸ்வாட், இதுக்கு மேலே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக லிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட டிவைன் ஸ்வாட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வெளியில் தெரிஞ்சதுன்னா ராங் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கத்தி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க இல்லையா, அதுக்காக இவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கப்பா. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ரெண்டு மாஸ்டரும் பேசிக்கிறாங்க, டேய் பரவாயில்லடா, நீ கூட்டு வந்த ஸ்டூடெண்ட் வந்து வேற லெவலில் இருக்கான், அவன் டிவைன் ஸ்வாட் எடுப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, நம்ம செக்டார் ஃபியூச்சரே அவன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ லின் ஃபங் சிங்கி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் சிங்கி என்ன சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த ஹோலி ஸ்வாடே கிடைச்சிருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போது அவனோட சிஸ்டர் கேட்குறா, எதுக்காக இந்த ஸ்வாட்ஸ் எல்லாமே வந்து என்ன மாஸ்டராக சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறா. அந்த டைமில் நம்ம ஷாவ்தியான் இருக்குல்ல, அது வந்து சொல்லுது, அது என்ன சொல்லுது, நான் தான் வந்து ஸ்வாட்ஸ் கிட்டலாம் உன்னை பற்றி எடுத்து சொன்னேன் அப்படிங்குது. ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த முயற்சியில் மேலே ஏறி வந்தீங்க, அதனால தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் லின்ஃபங்கோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனண்ட்டே டிஃபீட் பண்ணா இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்லி பாராட்டுறான்பா. இப்போ சிங்கி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, சரி நீங்கள் போய் ரெக்கவர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அடுத்து லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்ப்பா. என்னதான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறத வச்சிருந்தா கூட அதோட ஃபுல் பவரை இவனால் வந்து யூஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த சண்டையில் இவனோட டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது மொத்தமாக காலி ஆயிடுச்சான். சீக்கிரமாக அந்த சோல் பவர் வந்து ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். வெளியில் போய் பார்த்தா மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் என்ன சொல்றாரு, ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஓப்பன் ஆக போதான். ஸோ இவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறானா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. காரணம் என்னன்னா இவனுக்கு அடிபட்டிருக்கு, அந்த அளவுக்கு வந்து இவன் இன்னும் ரெக்கவர் ஆகல. லின்ஃபங் என்ன சொல்கிறான், என்னதான் என்கிட்ட டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறது இருந்தால் கூட சோல் பவர் கம்மியாக தான் இருக்குது, ஸோ என்னோட சோல் பவரை நான் வந்து ரெக்கவர் பண்ணோம், நான் வந்து போயிட்டு வரேன், இது எனக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறான். மாஸ்டர் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாரு, ரொம்ப ஜாக்கிரதையாரு, நீ வந்து டிவைன் ஸ்வாட் வச்சிருக்க, இந்த மாதிரி ட்ரெஷரை வந்து கையில் வச்சுட்டு சுற்றுறது ரொம்ப ஆபத்தாக இருக்கும், ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாரு. இப்போது இந்த ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டு இருக்குது பாருங்கள், அது வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. இவனை கூட்டு போகிறதுக்காக நம்ம ஆன்செஸ்டர் இருக்கார்ல, அவரே வராருப்பா நேரில். எல்லாம் பார்க்குறானுங்க, என்னடா லின்ஃபங்க்கு எஸ்கார்ட்டா இவரே வராரு, ஏன்னா இவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, இவனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே வராரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா இந்த ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டு வந்து உங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதே சமயத்தில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, டிவைன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோங்க, அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கணும். உள்ளே போயிட்டு முதுகில் குத்துற வேலைலாம் எவனா பண்ணிட்டு இருந்தீங்க, மவனே உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுரா அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு சைடில் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு கிளானை சேர்ந்தவங்களாம் வந்திருக்காங்க. இந்த ஒரு பொண்ணை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா லின்ஃபங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, அதாவது வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கின்றாள். ஆக்சுவலாக லின்ஃபங்கை பற்றி பேசினாலே இவ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி ஆயிடலாம். அதான் அந்த பிரதர் சொல்லிட்டு இருக்கான், இவளுக்கு ஏதாவது தலையில் அடிபட்டுடுச்சா என்ன, லின்ஃபங் பற்றி பேசினா மட்டும் பைத்தியம் ஆயிடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். மொத்தத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.